Hi, hello, welcome to my channel. This is Amira Glow Up with Butterfly. Today நம்ம ஃபிக்ஸ்ட் டர்மா ஷேடோட ஜெல் சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees for 40 grams. SPF 30 plus and PA triple plus sunscreen. Suits for oily and combination skin சொல்லியிருக்காங்க. நான் போக போக சொல்கிறேன் நான். தென் SPF 30 இருக்கிறதுனால 30 ப்ளஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்டோர்ஸில் தான் இது யூஸ் பண்ண முடியும். அவுட்டோர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு எனாஃப் ப்ரொடெக்ஷன் இது கொடுக்காது. ஸோ அவுட்டோர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் டேன் ஆகிடுவீங்க. இன்டோர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டீசெண்டான ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இது. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் ரெண்டுமே இருக்குது. லைக் ஆக்டின் ஆக்சைடு, ஆவர்பென்சான், ஜிங்க் ஆக்சைடு, பென்சோஃபினான் இருக்குது. ஆக்டின் ஆக்சைடு அண்ட் ஆவர்பென்சான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ஃபிசிக்கல் ஃபில்டர். UVA அண்ட் UVBலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். தென் ஜிங்க் ஆக்சைடு வந்து UVAலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பென்சோஃபினான் வந்து சில பேருக்கு இரிட்டேட்டடான ஸ்கின் இருக்கும். கண்ணுக்கிட்ட, சீக்ஸ் கிட்டலாம் சில பேருக்கு கொஞ்சம் அந்த ரெட்னஸ் இருக்கும். ரொம்ப ஹை சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் நான் சொல்லலை. சில பேருக்கு இந்த சன்பர்ன் வந்து டக்குன்னு அது ரியாக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி பர்சனுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போடும்போது ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு காமிங் எஃபெக்ட் வந்து இது நல்லாவே கொடுக்கும். தென் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஜெல் பேஸ்டாக, லோஷன் பேஸ்டாக இருக்கும். செராவி மாய்ஸ்சரைசிங் லோஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாக்டாக அதே மாதிரி தாங்க இருக்கும். தென் சூட்ஸ் ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னு போட்டிருக்கு. என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஸ்கின், 2 சீக்ஸுமே நல்லா ட்ரை ஆகும், டீ ஜோனில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். நிறைய ட்ரை ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நானுமே நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுவேன், ஹைட்ரேஷன் வேணுங்கிறதுக்காக. நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணும்போது லைக் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு நார்மல் சன்ஸ்க்ரீன், எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே கொடுக்காத ஒரு சன்ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 minutes எடுத்துக்குது. நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது, சில்லாக ஃபீல் பண்ணது யூஸ் பண்ணும்போது. ஒரு காம் ஆகிற ஃபீல் எனக்கே தெரியுது. தென் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக்காக அப்சர்வ் ஆகிடுது. அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கோ ஒரு இன்விசிபிளாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லைக் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப நரிஷிங்காக இருக்குது. சன்ஸ்க்ரீன் மாதிரியே ஃபீல் ஆகலை, லைக் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி எனக்கு இது போடும்போது ஒரு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து ஆயிலினஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ரொம்ப ஆயிலினஸ் வந்து அவங்களுக்கு செக்ரிகேட் ஆகும், போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும், பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுதான் எனக்கு இதில் தோன்ற ஒரு மைனஸ். இது வந்து காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், சில ட்ரை ஸ்கின்னுக்கெலாம் கூட இது நல்லாவே செட் ஆகும் தான் எனக்கு தோணுது. லைக் எப்படி சொல்கிறதுனா, நல்லா வளவலான்னு இருக்குது, அங்கங்கே ரொம்ப ஷைனியாக இருக்குது. எனக்கே எப்படி இருக்குதுன்னா 2 சீக்ஸுமே எனக்கே ரொம்ப ஒரு அந்த ஆயிலி ஷைன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக அந்த ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், குயிக்காக அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவைஸ் இதை பார்த்தா நார்மல் ஸ்கின், சில ட்ரை ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். தென் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க, கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் மைல்டான கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் இருந்து என் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரீசெண்டாக நான் வந்து ரொசீஷியா ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மேபி ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி போடுறதுனால கூடயா இருக்கலாம். இது நான் போடும்போது எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இரிட்டேஷனுமே வரல. சூப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின், ஓரளவுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் வந்து பர்ன் ஆகுறதுக்கோ இல்லை ரொசீஷா வர்றதுக்கோ சம்திங் ரொம்ப ஒரு இச்சியாக இரிட்டேஷன் ஆகிறதுக்கோ எல்லா சான்சஸுமே இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு செட் ஆகாது ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதுதான் இதோட நான் பார்த்த வரைக்கும் மைனஸ். இன்டோர்ஸில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 months இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே ஊற்றிடுச்சு. இந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் காலி பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த லோஷன் கன்சிஸ்டன்சி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகிடுச்சு.
ஒரு ஒரு மாய்ஸ்சரைசர் லோஷன் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸி லுக் இருக்கும் இதில். இந்த அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு இது மட்டும் தானே தவிர வேறு நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு மைனஸுமே தெரில. அப்புறம் இன்னொன்று அதில் வந்து போட்டிருக்கிறது மெயினாக ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு இன்னும் ஆயிலினஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேண்டாம் இது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து 75 கிராம்ஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் 40 கிராம்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் பேக்கேஜிங்கில் தான் வரும். பட் இது 40 கிராம்ஸில் தான் வருது. பட் இது அஃபோர்டபுள் தான். இண்டோர்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது நான் டெய்லிக்கும் யூஸ் பண்ணாலுமே இது வந்து ஒரு 25 டேஸ் எனக்கு தாராளமாக வருது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த ஃபிக்ஸ்டர்மா ஷேடோவோட க்ரீம் சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரையல் பேக்கேஜ். இதில் வந்து 40 கிராம் பேக்கேஜிங் வந்து அரௌண்ட் ஒரு 300 ருபீஸ் வருது. தென் இது SPF 50+ அண்ட் PA++ சன்ஸ்க்ரீன், சூட்ஸ் ஃபார் ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. தென் நான் அந்த ஜெல் சன்ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இதுலேயுமே வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் ரெண்டுமே இருக்குது. லைக் ஆக்டின் ஆக்சைடு, ஆவபென்சான், டைட்டானியம் டை ஆக்சைடு, தென் பென்சோஃபினான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு இருந்துச்சு ஃபிசிக்கல் ஃபில்டராக. இதில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது. டைட்டானியம் டை ஆக்சைடும் பென்சோஃபினானும் வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற இரிட்டேஷன்லாம் கொஞ்சம் காம் பண்ணும், ரெட்னஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கெலாம் வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா ஆவபென்சானும் ஆக்டின் ஆக்சைடும் வந்து சொன்ன மாதிரி UVA ரேஸ்லேருந்தும் UVB ரேஸ்லேருந்தும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது நான் வந்து ஒரு 5 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷாக் ஆகிட்டேன் நான். எப்படி எனக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகுது. ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கே கொடுக்கல, ஆயிலியாக நான் ஃபீல் பண்ணலை. ஒரு ஸ்கின்ல சன்ஸ்க்ரீன் போட்டால் எவ்வளோக்கு எவ்வளோ டீசெண்டாக அது அப்சர்வ் ஆகுமோ அதே அளவுக்கு இதுவும் அப்சர்வ் ஆகுது. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. நான் காம்பினேஷன் ஸ்கின்னா நல்லாவே செட் ஆகுதுங்க. ஆயிலினஸ்லாம் எதுவுமே இல்லை. நரிஷிங்காக தானே இருக்கணும் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். அப்புறம் நார்மல் ஸ்கின்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்குலாம் நரிஷிங்காக போட்டால் தான் பெட்டராக இருக்கும். நார்மல் ஸ்கின் கூட அவங்க டாலரேட் பண்ணிக்கலாம், பிகாஸ் அவங்களுக்கு எது போட்டாலும் மேக்ஸிமம் செட் ஆகும் பை காட்ஸ் கிரேஸ். பட் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும். எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் இப்படியான்னு தெரியல. யாராவது இந்த ஃபிக்ஸ்டர்மா ஷேடோட க்ரீம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக அப்சர்வ் ஆகுது. அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கே கொடுக்கல, மேட் ஃபினிஷிங் கொடுக்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஹெவியாகவே தெரில, நல்லா இருக்குது. அண்டர் வந்து இதில் வந்து செராவி லோஷன் தான் போடுவேன். செராவி லோஷன், மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டுட்டு இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே இருக்குது. ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது, உள்ளே மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால வெளியில் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது வந்து ட்ரை ஸ்கின், என் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சொன்ன மாதிரி அந்த ஜெல் சன்ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி அதே ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதுலேயுமே இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் இது ஓரமாக வச்சுறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. நார்மல் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அவங்களுக்குலாம் நல்லா செட் ஆகும். இன்கேஸ் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா உங்கள் ஸ்கின்னை இன்னமும் ட்ரை ஆக்கி விட்டுடும். ஸோ அதுதான் இதோட ரிவ்யூ. எனக்கு பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஸ்கின்னுக்கு செட் ஆகிறதுனால. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட வந்து 75 கிராம் பேக்கேஜிங்கும் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபைனலாக ஃபிக்ஸ்டர்மா ஷேடோவோட 2 சன்ஸ்க்ரீன் ரிவ்யூமே பார்த்தாச்சு. இந்த சன்ஸ்க்ரீன் ரெண்டுமே என்னை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. எனிவே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டிங் த பெல். தேங்க்யூ ஸோ மச்.